ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி காசரிக்கீரை பறிச்சுட்டு வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். அப்படியே அந்த காசரிக்கீரை நன்மைகளை பார்ப்போம். காசரிக்கீரை, புளிச்சக்கீரை, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த கீரை விதைகள் போட்டு வருதுன்னும் பொழுது நம்ம மேலோட்டுக்க கட் பண்ணி எடுக்க ஒரு வருஷத்துக்கு கூட இந்த கீரையை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கீரையோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஊறுகாய் மாதிரி செய்து வச்சுக்கிறோன்னும் பொழுது எப்படின்னா நம்ம குழம்பு வைக்காத நாட்களில் சுட சுட சாதம் வச்சு நெய் போட்டு இதை மாதிரி சாப்பிடும்போது அட்டகாசமான சுவையில் இருக்கும். இந்த கீரை இது மாதிரி நம்ம துவையிலோ ஊறுகாவோ செய்து வைக்கும்பொழுது ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது வெளியில் வச்சு சாப்பிடும்போது 10 நாள் அல்லனா 20 நாள் வரையும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க கீரை பார்த்திங்கன்னா 2 கிலோ கீரை நல்லா ஒரு காம்பு இல்லாமல் எடுத்துருக்கோம். நல்லா தண்ணியில் அலசிட்டு இது மாதிரி நிழலில் போட்டு உலர்த்தி தண்ணியே இல்லாமல் எடுத்து தான் நம்ம இதை வதக்கி செய்யணும். அப்போ தான் ஊறுகாய் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். 2 கிலோவுக்கு நம்ம கீரை எடுக்கிறோன்னும் பொழுது 1 கிலோவுக்கு காஞ்ச மிளகாய் எடுக்கணும். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு ஆழாக்குனா ஒரு 200 கிராம் வரையும் நீங்கள் கடுகு எடுத்துக்கோங்க. அடுத்தது 100 கிராம் போல் வெந்தயம், கடுகு, வெந்தயம், மிளகாய் இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கல்லுப்பும் நம்ம போட்டு பொடி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். எந்த அளவுக்கு கீரையை அலசி தண்ணி இல்லாமல் இது மாதிரி பாயில் போட்டு எடுக்கிறோமோ அப்போ தான் ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க நம்ம காசினி கீரை அதோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். புளிச்சக்கீரை, காசினி கீரை, காய்ச்சிக்கீரை, காய்ச்சக்கீரை அப்படின்ட்டு கோங்கூரா அப்படின்ட்டு பலவித பெயர்களில் எல்லா ஊர்களையும் இந்த கீரை அழைக்கப்படுது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த கீரைகளை போட்டு வதக்க போகிறோம். மற்ற கீரை வகைகளோட இந்த காசினி கீரையில் சத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு சத்து, நார் சத்து, கொழுப்பு சத்து இருக்க கீரைன்னு பார்த்திங்கன்னா இந்த காசினி கீரையை தான் சொல்ல முடியும். விட்டமின் சி நிறைய இருக்குது. இதில் புளிப்பு சுவை வருது பாருங்கள். இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது. தயமின் இருக்குது, அடுத்தபடி நியாசின் இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ், மேக்னீஷியம், அயன், முக்கியமாக அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிற கீரை இந்த புளிச்சக்கீரை. அயன் சத்து வேணுன்றவங்க நிறைய வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த கீரை எடுத்துக்கோங்க. ஊறுகாவாக செய்து வைக்கிறீங்கன்னும் பொழுது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்கோங்க. எல்லா காய் வகைகளை போட்டு நீங்கள் ஊறுகாய் செய்கிறதோட இந்த கீரையில் ஊறுகாய் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மிக்சியில் பார்த்திங்கன்னா நான் கடுகு, வெந்தயம் இதை அடியில் போட்டிருக்கேன். இதை அடியில் போட்டால் தான் நல்லா மசிஞ்சு கொடுக்கும். இதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க மிளகாயை போட்டு நம்ம மிக்சியில் பொடியாக எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 1-2 தான் எடுக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்க மாதிரி இதை நம்ம அரைச்சிக்கலாம். அம்மியில் கூட நம்ம 1-2 அரைச்சும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் மிக்சியில் தான் போட்டுக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிற இந்த பொடி காரக்குழம்பு வைக்கும்பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் போடும்பொழுது காரக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தபடி வத்த குழம்புக்கு வேறு எதனா ஊறுகாய் போடும்பொழுது இதே பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்போது டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா சமையல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போடும்பொழுது வாசனை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை நிறைய எடுத்துக்கும்போது புற்றுநோய் தடுப்பு மருந்தாக நம்ம உள்ளுக்குள்ளே செயல்படுது. ஊறுகாவாக வச்சுக்கிறீங்கன்னும் போது தான் அடிக்கடி நம்ம தொட்டு சாப்பிடுவோம். இதை சமையலில் அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய சில பேர் பயன்படுத்த மாட்டாங்க. இதோட புளிப்பு சுவை சில பேருக்கு பிடிக்காதுன்றதால முக்கியமாக பார்க்கும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த கீரையில் இருக்குது. சில வீடுகளில் இந்த கீரை பார்த்திங்கன்னா சமைக்க மாட்டாங்க, ரொம்ப புளிப்பாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு. ஆனால் இது மாதிரி நீங்கள் ஊறுகாய் செய்து வச்சுட்டிங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் தொட்டுக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வைக்கும்பொழுது இதுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ குணங்கள் கிடச்சிரும். இந்த அளவுக்கு வெந்தயம், கடுகு, நல்ல காஞ்ச மிளகாய் போடுறோன்னு போது ஊறுகாய் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கீரையை வதக்கி நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. இதை மாதிரி 1-2 தான் நீங்கள் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நம்ம வதக்கிட்டு தான் கீரையை அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னும் எண்ணெயில் போட்டு அல்வா பதத்துக்கு கிளறி வைக்கணும். வாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு போட்டுட்டு பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பெருங்காய பொடி போடுறோமோ ஊறுகாய் நல்லா பெருங்காய வாசனை தூக்கலாக இருக்கும்.
இன்றைக்கி நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். எண்ணெயிலேயே தான் நீங்கள் பெருங்காயத்தூள் போடணும். கடுகு, வெந்தயம், மிளகு அதை வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதையும் நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த எண்ணெயில் அந்த வாசனை பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்கும். இந்த எண்ணெய் கீரையில் மிக்ஸ் ஆகும் பொழுது டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, கீரையை கொட்டி கிளறிட்டு மேலோட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொடியை தூவிடுவாங்க. தயவு செய்து அதை மாதிரி செய்யாதீங்க. டேஸ்ட் உங்களுக்கு டபுள் மடங்கில் எடுத்து கொடுக்காது. பொடியை எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு கொடுத்துரும். அப்போ வாசனை பார்த்திங்கன்னா தூக்கலாக இருக்கும். அந்த எண்ணெயில் நீங்கள் இந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் காசினிக்கீரையை, இதை போட்டு அல்வா பதத்துக்கு கிண்டிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கிண்டி எடுத்தால் தான் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமலும் இருக்கும். அதே டைமில் ருசி பார்த்திங்கன்னா டபுள் மடங்கில் இருக்கும். இந்த ஊறுகாவை ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு அரை கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றி நல்லா குழைச்சிட்டிங்கன்னா கீரை கடையிறோம் பாருங்கள், அதை மாதிரி கடைஞ்ச கீரை மாதிரியும் கிடைக்கும். சாதம் வச்சிடுறோம் போது இதை 2 ஸ்பூன் போட்டு சுடு தண்ணி போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கடைஞ்சி வச்ச காசினி கீரை மாதிரியும் இருக்கும். 4 இலைகள் போட்டு நல்லா காலையில் கொதிக்க வச்சுட்டு குடிக்கும் பொழுது உடலில் இருக்க கெட்ட கொழுப்பு பார்த்திங்கன்னா கரையும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை 4 நாள் கீரை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருங்க. அதை எடுத்து வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. கண்டிப்பாக 48 நாள் செய்யும் பொழுது இந்த கீரையில் இருக்க அந்த சத்துக்கள் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு பார்த்திங்கன்னா கரைச்சி கொண்டு வந்துடும். கீரையில் மட்டும்தான் சத்துக்கள் அப்படின்னு கிடையாது. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த பூக்கள் பறிச்சுட்டு நல்லா இடித்து சர்க்கரை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறோன்போது தொண்டை கரகரப்பு, தொண்டையில் புண்ணு இருக்கிறது, குடலில் புண்ணு இருக்கிறது, அடுத்தது உடல் நல்லா வெப்பமாக இருக்குது, ரொம்ப சூடாகிடுது இந்த வெயில் சீசன்லாம் பொழுது இந்த சூப்பை குடிக்கும் பொழுது உடல் பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி ஆகிடும். தொண்டை சம்மந்தமாக எல்லா பிரச்சனையும் போயிடும். கோல்டும் பார்த்திங்கன்னா சரியாகும். கண்டிப்பாக இந்த பூக்கள் கிடைக்குதுன்னும் பொழுது இதை மாதிரி நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி செய்து சில்லுனும் குடிக்கலாம், சூப் மாதிரி சூடாகவும் குடிக்கலாம். இன்றைக்கி இந்த கீரையை நல்லா அல்வா மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கிளறி எடுக்கும்போது தான் ருசி பார்த்திங்கன்னா டபுள் மடங்கில் ஆகும். இந்த புளிப்பு சுவை பார்க்கும்போது நாக்கில் எச்சில் ஊறுதுன்னே சொல்லலாம். புளிச்சக்கீரையோட இலைகள் 3 போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா குடிக்கும்பொழுது கொழுப்பு கரையும், கெட்ட கொழுப்பு கரையும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் உப்பு சத்து அதிகமாகுதுன்னு பொழுது அந்த உப்பு சத்தும் நமக்கு நல்லா குறைஞ்சி வெளியில் வரும். காரத்தன்மை, தேவையில்லாத அமிலங்கள்லாம் இருக்குன்னும் பொழுது அதையும் பார்த்திங்கன்னா இந்த சூப் மாதிரி குடிக்கிறோம்ல, அது கரைச்சி நல்லா வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ எல்லா சத்துக்களும் பரிபூர்ணமாக நிறைஞ்ச ஒரு கீரை தான் இந்த காசினி கீரை. மலச்சிக்கல் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கீரையை எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மலம் இலக்கிய செயல்படுது, சருமத்தை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். அடுத்தபடி குழந்தை பேரு கொடுக்கக்கூடிய கீரை, இதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு தன்மையும் இந்த கீரையில் நிறைஞ்சிருக்கு. உங்கள் கூட பேசிகிட்டே தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த கீரையை நல்லா அலசி பாயில் போட்டு காய வச்சு அதை அல்வா பதத்துக்கு கிளறியும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா தான் கீரை வெந்து கொடுத்து அடுத்தது கெடாமலும் நீண்ட நாள் இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சதால் இந்த கீரை எடுக்கும் பொழுது நல்லெண்ணெய் வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் நான் ஊற்றியிருக்க இந்த நல்லெண்ணெயே போதுமான அளவு தான். இருந்தாலும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது நெய்யோ இல்லை செக்கு நல்லெண்ணெயோ ஊற்றி கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். குழம்பு இல்லாத நாட்களில் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு பயன்படுது. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் பொழுது சுட இப்போ போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் அல்டிமேட்டாகவே இருக்கும். ஊறுகாய் செய்கிறது, துவையல் செய்கிறது, அடுத்தது வேக வச்சு கடையிறது அப்படின்னு மட்டும் கிடையாது. இதை நிழலில் காய வச்சுட்டு மொறுன்னு வறுத்து எடுத்துகிட்டு பருப்பு பொடி செய்கிறோம் பாருங்கள், அது மாதிரி பொடி செய்யும் பொழுது கூட போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். அடுத்தது சூடான சாதத்தில் அந்த பொடியை போட்டுட்டு நெய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கீரை அட்டகாசமான சுவையில் வந்திருக்கு. ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் இந்த காசினி கீரையை செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லா இடங்கள்லையும் இந்த கீரை பார்த்திங்கன்னா மக்களால் அதிக அளவில் செய்து உண்ணப்படக்கூடியது. முக்கியமாக இப்போ நிறைய வியாபாரிகள் ஊறுகாய் மாதிரி செய்து மதிப்பு கூட்டல் மூலமாக காசினி கீரை ஊறுகாய் அப்படின்ட்டு
நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நிறைய கிடைக்குது. ஸோ இதை உங்களுக்கு பறித்து இந்த மெத்தடில் செய்ய முடியலன்றவங்க கண்டிப்பாக கடைகளில் போயிட்டு காசினி கீரை ஊறுகாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கடைகள்லையும் இப்போ கிடைக்குது. மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் சொல்லுவாங்க. அதே புளிப்புத்தன்மை தான் இந்த காசினி கீரையிலையும் இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பிடும் பொழுது பசியின்மை மறைஞ்சு நல்ல பசியை பார்த்திங்கன்னா தூண்டும். பசி எடுக்காத குழந்தைங்களுக்கு நிறைய இந்த கீரையை செய்து அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது பசிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கீரையை செஞ்சதை உங்கள் நண்பர்களுக்கு தவறாமல் பகிருங்க. அடுத்த பதிவு இதுதான் வந்து என்னமோ ஒன்று. இது பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது அப்படியே வெத்தலையில் இது இது பட்டை. இந்த பட்டையில் தான் ஒன்று காய்ச்சிருக்கேன். இது பாருங்கள் எள்ளு போட்டு சூப்பராக இருக்கும். இது வதக்கணும். இந்த வடை இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வடை சாப்பிட பாருங்கள். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போன குக்கிங் காம்படிஷன் வீடியோவை பார்க்க தவறாதீங்க.